ரியல்மிலேருந்து 12 மற்றும் 12 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரியல்மியோட 12 ப்ளஸில் என்ன விஷயங்கள் தராங்க, இது வந்து எப்படி இருக்குது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க தரத்தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து இந்த ரியல்மியோட 12 ப்ரோ சீரிஸில் பார்த்த மாதிரியே நமக்கு வந்து இந்த கேமரா மாடல் வந்து வாட்ச் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வாட்சில் வந்து எப்படி இந்த சைடில் இந்த ரிங் இருக்குமோ அதே மாதிரி கேமரா மாடலை சுற்றி வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மற்றபடி ரியல்மி 12 ப்ரோவில் பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கவுட் லுக் இல்லை, இது வந்து ஒரு பாக்ஸி பேட்டர்ன் மாதிரியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து IP54க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. அடுத்தபடியாக ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 2000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. இது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து வெட் டச் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து ஃபோன் ஸ்க்ரீன் வந்து மழைனாலேயோ ஏதோ ஒரு விஷயம்னாலே வெட்டாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் டச் பண்ணும்போது எந்த விதமாக பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. இது போக இந்த டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றபடியாக என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G68 MC4 GPU கொடுக்குறாங்க. ப்ராசர் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 57வது ரேங்க் வருது. இது ஒரு C கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. நிறைய ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனை இருக்காது. கேம்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸும் வந்து விளாட முடியும். ஹெவியான கேம்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து நார்மல் செட்டிங்ஸ் வரையும் வச்சு விளாடலாம். ரேம் மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட வருது. ரேம் வச்சு நமக்கு LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஸோ அது ஒரு தெரிஞ்சிச்சுன்னா வந்து சைடில் ஸ்க்ரீனில் காட்டுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் வந்து நமக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட வயசை பொறுத்தவரை இது வந்து Android 14ல் ரியல்மியோட UI 5ல் வந்து ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் நமக்கு வந்து 2x வரையும் இன்சென்சார் ஜூம் பண்ண முடியும். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். இது f1.8 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவதாக வழக்கம் போல் பேருக்காக வந்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அபர்ச்சரில் வருது. ஆடியோஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் இதில் கிடையாது. USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து 190 கிராம் தராங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட், 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, Bluetooth 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது மட்டும் NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் கேள்விக்குறி தான். பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கலர்ஸை பொறுத்து இந்த ரியல்மியோட 12 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பயனர் கிரீன், நேவிகேட்டர் பெய்ஜ் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது மலேசியாவில் லான்ச் ஆன ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன இது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. இந்தியாவுக்கு வரும்போது 120GB வெர்ஷன் வருதா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் 250GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் வந்து இந்திய மதிப்பு பார்க்கும்போது 26,000 ரூபா வருது. ஸோ இப்படி பார்த்தாலும் 20,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஃபோனோட ப்ரைசிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருக்கு. 120GB ஸ்டோரேஜ் வெர்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒருவேளை ஒரு 25,000 ரூபாய்க்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரியல்மியோட 12 சீரிஸோட ப்ரைஸ் வந்து 20,000க்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20,000க்கு உள்ளே அப்படிங்கிறது ரியல்மியோட 12 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட 12 ப்ளஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.